பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லி இங்கே யோசபாத்தின் ஜெபத்தை பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் எதிரணிகளாக வந்து இவருடைய தேசத்தை முற்றுகை போட வருகிறார்கள். இந்த காரியத்தை சிலர் வந்து யோசபாத்தில் சொன்ன உடனே யோசபாத் அந்த சேனைகளை நினைத்து பயந்தான். ஆகவே ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய சேனையை விட வருகிற எதிராளியின் சேனை அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த சேனை குறித்து யோசபாத் பயந்ததினாலே அவர் முதலாவதாக தேவனை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டார். தேவனை தேடுவதற்கு தன் மக்கள் எல்லாரையும் கூட்டி அவர் உபவாசத்தை சொன்னார். ஆகவே தான் ஒருமுகப்பட்டு தேவனை தேடுவதற்கு யூதா தேசமெங்கும் உபவாசத்தை யோசபாத்து கூறினார். ஆக எல்லா ஜனங்களும் உபவாசப்பட்டார்கள். உபவாசப்படும்படியாக எல்லோரும் கர்த்தரை தேடினார்கள். சாதாரணமாக அல்ல, உபவாசத்தோடு கூட. ஆகவே யோசபாத் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி, நான் ராஜாவாக இருந்தாலும் எனக்கு மேலே ஒருவர் ராஜாவாக இருக்கிறார். நான் ராஜாவாக இருந்தாலும் ராஜாவாக தேவன் இருப்பதனால அவரை தேடுவோம். அவரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி எல்லா மக்களையும் ஜெபிக்கும்படியாக அவன் தூண்டி விடுகிறான். இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை யோசபாத் செய்தார். நாம் பயப்படுகிற நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய முகத்தை தேட நாம் ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உபவாசத்தோடு கூட தேவனை தேடுகிற பொழுது தேவன் இன்னும் அதிகமாய் பதில் கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். ஆகவே இவருடைய பேச்சு கேட்ட எல்லா மக்களும் ஒன்று கூடி இவர்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் நீர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவர் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாதே என்று சொல்லி ஜெபித்தார். எதிர்த்து நிற்கக்கூடாதே, இதுதான் யோசபாத்தின் ஜெபமாக இருக்கிறது. யாரும் எதிர்த்து நிற்க உம்மால் முடியாது, உம்மால் எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்தளவுக்கு நீர் வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர். உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரம் இருக்கிறது என்று சொல்லி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யோசபாத் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்க்கிறோம். ஆகவே எதிராளிகளை நீர் நிர்பலமாக்குவது உமக்கு முடியும், உம்மால் இது ஆகும். இதுக்கு முன்பதாக அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார் எல்லோரும் வந்தார்கள். அவரை நீர் நாசப்படுத்தினீர். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்பொழுதும் அவரை துரத்துவிட உம்மால் முடியும் என்று சொல்லி யோசபாத் எல்லோருக்கும் முன்பதாக இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எல்லோருக்கும் முன்பதாக உபவாசத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனை நோக்கி அவருடைய வல்லமை அறிந்திருந்த யோசபாத், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்த யோசபாத். ஒரு மனுஷன்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கணும்னு சொன்னால் அவரால் அந்த உதவி செய்ய முடியும் என்று அறிந்தால் மாத்திரமே நம்ம கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. ஒரு மனுஷன்கிட்ட 10,000 ரூபா கேட்க அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் தான் போய் கேட்க முடியும். இல்லை அவனுக்கே 1000 ரூபாய் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட 10,000 கேட்க மாட்டோம். அது நேரம் வேஸ்ட்டு, கேட்குறது வேஸ்ட்டு, இல்லைன்னு தெரியும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே நாம் தேவனை அறிந்திருந்தால்தான் தேவனிடத்தில் நாம் கேட்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். யோசபாத் நன்றாய் அறிந்திருந்தார் தன்னுடைய தேவன் யார். அவர் பராக்கிரம் உள்ளவர், அவர் கரத்தில் வல்லமை இருக்கிறது. பராக்கிரம் என்று சொன்னால் வெற்றியாளர், வெற்றி கொடுக்கிறவர், ஜெயம் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியே என்ற கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார். பராக்கிரமசாலியாக தேவன் தான் பராக்கிரமத்தை கொடுக்க முடியும். வல்லமை என்றால் பவர், எந்த மனுஷன் மேற்கொள்ளுகிற வல்லமை, எந்த மனுஷரையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் தேவனுடைய கருத்து இருந்தது. ஆகவே தான் இவர் தேவனை சார்ந்து இந்த காரியத்தை செய்தார். தேவனை தேடுவதற்கு ஒருமுகப்படும்படியாய் எல்லா ஜனத்திற்கும் இவர் உபவாசத்தை கூறி எல்லோரும் ஜெபியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே தான் அங்கே ஜெபம் கேட்கப்பட்டது. அங்கே பார்க்கிறோம் வசனம் 20 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நம்புவீர்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், நம்புங்கள், தீர்க்கதரிசி நம்புங்கள் அப்போது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை புறப்படுவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நம்பினார்கள். இந்த வார்த்தை நம்பின பொழுது அங்கே கர்த்தர் மாபெரும் ஜெயத்தை கொடுத்தார். அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆகவே
அவர் எல்லோரும் ஒன்று கூடி அந்த ஒரு இடத்துல கூடினாங்க. அந்த இடத்துக்கு பெராக்கா என்று பெயர் வந்தது. பெராக்கா என்னால் துதிக்கிற இடம், பெராக்கா என்னால் ஜெயத்தின் இடமாக இருந்தது. அந்த பெராக்கா இடத்துல ஒன்று கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். இன்றைக்கும் நாம் தேவனை தேடுவோம். நாம் எதிராளிக்கு பயந்திருந்தோன்னு சொன்னால் நாம் தேடுற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தை தேடுற பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அன்றைக்கு யோசப்பா ஜெயத்தை பெற்றார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் பயப்படுற நாளிலே கர்த்தர் முகத்தை தேடி ஜெயத்தை பெற்று உதவி செய்யும். உடைய கரத்தால் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.